தலைகீழக்க வந்திருக்கு. என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க? ஓடுது பாருங்க. நீங்கள் இந்த வீடியோவில் என் கூட மேகமலையோட அழகை ரசிக்கிறதுக்கு ஒரு ரைடுக்கு வர போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீக்கெண்டு நீங்கள் இங்கே போகணும்னு நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஃபுல்லாக ஃபாக் தான். இப்போ நம்ம வந்து வியூ பாயிண்ட் கிட்டே வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். மேலே போகணுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாகவே க்ளவுடியாக தான் இருக்குது. ஸோ கிளைமேட் சூப்பராக இருக்குது. நடந்துகிட்ருக்கோம் வியூ பாயிண்ட் நோக்கி. ஃபுல்லாக சுற்றி டீ எஸ்டேட் தான். மேகமலை வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற ஒரு நாட் ஸோ பாப்புலர் ஹில் ஸ்டேஷன். இங்கே நிறைய டீ பிளான்டேஷன்ஸ் இருக்குதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அது இல்லாமல் மேகமலை ஏகப்பட்ட வைல்ட் லைஃப் வெரைட்டிஸ்க்கு ஒரு வீடு. மெயினாக யானைகள், புலிகள், அப்புறம் எக்கச்சக்கமான பேர்ட் வெரைட்டிஸ். ஸோ பேர்ட் வாட்சர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே வருவாங்க. கிளைமேட்டு சான்ஸே இல்லை. ஃபாக்னா அவ்வளோ ஃபாகு. நேற்று நைட்டு தேனியில் தங்கிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பி மேகமலைக்கு வந்தேன். சன்ரைஸ் மெயினாக பார்க்கணுன்னு முதல்ல இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்தேன். இந்த ஃபாகில் என்ன தெரிகிறது பாருங்கள், ஒன்றுமே தெரியல. இதுதான் வியூ பாயிண்ட்டு. ஆனால் நம்ம ஃபுல்லாக க்ளவுட்ஸ் வந்து நம்ம கடியில் இருக்கிறதுனால இதுக்கு க்ளவுட்ஸ் தான் தெரியுது. இந்த மாதிரி இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு விதமான கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வியூ பாயிண்டில் உட்காந்துருக்கோம். அப்பப்போ வந்து இந்த சன் வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு போயிடுது. நான் வந்து டைம் லேப்ஸ்லாம் போட்டேன். அப்போல்லாம் எதுவுமே வரல. டக்குன்னு ஆஃப் பண்ண வந்துட்டு திருப்பி ஆன் பண்ண போயிடுச்சு. கண்ணாமூச்சி விளையாடுது நம்ம கூட. கேமராவில் வர்றதுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுது வியூ பாயிண்ட்டு. ஆனால் எதுவுமே தெரியல. மேலேயும் தெரியல, கீழேயும் தெரியல. நம்ம க்ளவுடுக்கு நடுவில் உட்காந்துருக்கோம்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஸ்பாட்டு. எனக்கு கிடைச்ச கிளாரிட்டி என்னென்னா, இந்த சேனலில் நம்ம எல்லாருக்கும் ஃபீல் குட் சினிமேட்டிக் மோட்டோ விலாக்ஸ் கொடுக்கணுன்றது தான் நம்ம நோக்கம். ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணணும்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஒரு யானையாவது பார்க்கலாம். ஒரு யானை கூட கண்ணுக்கு பார்க்கலாம். நான் பயந்துட்டு ஃபஸ்ட் ஆள் நம்ம ரோட்டில் நிற்கவே நான் பயந்துட்டு ஆணி கூட கிடைக்கல. அதனால தான் இந்த மாதிரி இடத்த விசிட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுக்கக்கூடாது. அப்போ தான் டிசப்பாயிண்ட்டும் ஆக முடியாதுல்ல. மகாராஜா மெட்டு. ஆஹா, சில காட்சிகளுக்கு நான் வார்த்தையே யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சீன் தான் இது. ஆனால் பியூட்டின்னு ஒன்று இருந்து ட்ராஜடி இல்லாமல் இருந்தால் எப்படி? அதான் பாருங்கள். தலைகீழக்க வந்திருக்கு. இன்னும் சண்டை போட்டுட்ருக்காங்க. எப்படி இது விழுந்திருக்கும்? அந்த ஜீப் எப்படி கவுந்துச்சுலாம் நமக்கு தெரியாது. சரிவு கூட இல்லை எதுவுமே. ஆனால் யாருக்கும் அடிப்படல. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். நம்மளும் இங்கே பெருசாக பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அதனால் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆஃப் ரோட் டயர்ஸு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நல்ல ஒரு க்ரிப் இருக்குது. எங்கேயுமே வந்து கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகலை. ஸோ ட்ராக்ஷன் சூப்பராக இருக்குது. அண்ட் அப்படியே கிளைட் ஆகிட்டுருக்கு இந்த ஜர்லியில். பாருங்க, அழகான லேக். அந்த அழகான லேக் என்னை கொஞ்ச நேரம் அங்கே நிற்க வச்சது. ரொம்பவே காமாக இருந்தது. யாருமே இல்லை சுற்றி. ப்ரோ BMW தான் ப்ரோ. சைடில் டைகர் மாதிரி இருந்துச்சு. நான் மேகமலையோட ரோட்ஸ் நடுவில் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த பியூட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காலையில் வரும்போது ரொம்பவே ஃபாகியாக இருந்தது. பட் இப்போ ரொம்பவே கிளியராக இருக்குது. ரோட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லாஸ்ட் பேட்ச், அந்த வியூ பாயிண்ட் போகிற பேட்ச் மட்டும்தான் வந்து ரோடே இல்லாமல் இருந்தது. மற்றபடி ரோட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. கர்வ்ஸை பாருங்களேன். யூஸ்வலாக இந்த மாதிரி ரோட்ஸ் போகும்போது எனக்கு பேச வராது. ஒரே விஷயத்தை தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கு பெட்டர் நான் பேசாமல் விட்டு நீங்கள் இதை அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். பிகாஸ் நானும் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் என்ஜாய் த வியூ ஐ கெஸ். உண்மையாக சொல்லணும்னா கையெல்லாம் விரைச்சி போயிடுச்சு. அவ்வளோ குளிருது. ஐ மீன் விண்டுனால தான் அவ்வளோ குளிர். ஒரே இடத்துல இருந்தால் தெரிய மாட்டேங்குது. உடனே கேட்காதீங்க ஏன் க்ளவுஸ் போடலை அப்படின்னு. 360 கேமரா ஆப்ரேட் பண்ணுறதுக்காக க்ளவுஸ் அவுக்க வேண்டியதாக இருந்தது. திருப்பி போட்டுக்க. டோன்ட் வரி. நீங்கள் ரைட் பண்ணும்போது ஆல்வேஸ் வேர் ரைடிங் கியர். ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். எஸ்பெஷலி நல்ல ஹெல்மெட் அண்ட் க்ளவுஸ்.
இன்ஃபேக்ட் எதில் வேணாலும் அடிபடலாம். இதில் தான் அடிபடும், அங்கே தான் அடிபடும்னு இல்லை, எதில் வேணாலும் அடிபடலாம். அதனால் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளோட ரைடிங் கியரோட ப்ரொடெக்ஷன் கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஸ்பீடில் விழுந்தால் ரைடிங் கியர் காப்பாற்றும் அப்படின்னு இருக்குது. அந்த ஸ்பீடை தாண்டி நீங்கள் போகும்போது என்ன தான் நீங்கள் ரைடிங் கியர் போட்டாலும் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அதுக்கப்புறம் லக்கு தான் காப்பாற்றணும் உங்களை. அதனால் நான் லக்கை வந்து டிபெண்ட் பண்ண விரும்பலை. ஸ்பீடுன்றது என் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ எது நம்ம கண்ட்ரோலில் இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். மேகமலையோட போர்டு கிட்ட வரும். இங்கே பசங்க நடு ரோட்டில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. நாடா இது. ஸோ ராஜா அந்துவன் காஃபி எஸ்டேட் ஹோம் ஸ்டே, இங்கே தான் நம்ம போகிறோம். ஃபுட்டு இல்லைன்னு நாங்கள் வெளியே தான் வாங்கணும். நம்ம ஃபுட்டு எங்கேயாவது பார்த்தீங்களா பக்கத்தில் கடை? கீழே கம்ப்ளீட்டாக கீழே போகணுமா? ஓகே கைஸ், ஸோ நம்ம இந்த ராஜா அந்துவன் காஃபி எஸ்டேட் அண்ட் ஹோம் ஸ்டே, ஸோ இந்த ஹோம் ஸ்டேயில் தான் நம்ம இப்போ வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். பட் எங்களோட பேட் லக் என்னென்னா இன்றைக்கி வந்து இங்கே குக்ஸ் இல்லையா, இல்லை இன்றைக்கி லீவ் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம சாப்பாடு மட்டும் வெளியே தான் போய் சாப்பிடணும். ஸ்டே வந்து டீசெண்டாக இருக்குது. இது ஒரு காஃபி எஸ்டேட் ஒட்டி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அந்த காஃபி எஸ்டேட்டே அவங்களோட தான், அதில் அட்டாச்சாக இருக்கிற ஒரு ஹோம் ஸ்டே தான் இது. ஸோ ஒரு மோட்டோவ்லாக், ஒரு ட்ராவல் விலாகில் வந்து சாப்பாடு, தங்கியிருக்கிற இடம் இதெல்லாம் காட்டுறது ஒரு ரிச்சுவல். அதனால உங்களுக்கு காட்டுறேன் தங்கியிருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்துருப்பீங்க. நல்ல க்ரீனரியான ஒரு என்விரான்மெண்ட்டு. நான் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து காஃபி எஸ்டேட் பழமையான இடமா தான் இருக்குது. ஸோ கார்பெட்டு, நல்ல ஸ்பேஷியஸான இடம், ஹாலு, பெட்டு. இங்கே தான் பெட்ரூம் அண்ட் விண்டோவிலேருந்து வியூ. ஸோ அந்த பக்கம் தான் வந்து காஃபி எஸ்டேட் போகுது. ஸோ நம்ம அப்புறமா போய் பார்ப்போம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஏரியல் ஷாட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அப்புறமா. ப்ராமிஸாக மேகமலை இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோவா மேகமலை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை. நீங்களும் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. மேகமலை கொஞ்சம் ரிலேட்டிவ்லி அன்எக்ஸ்ப்ளோர்டான ஒரு இடம். அதனால் நீங்கள் க்ரௌடட் பிளேசஸ்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான டெஸ்டினேஷன். ஆனால் இதில் சில காம்ப்ரமைசஸும் இருக்குது. ஏன்னா இது இன்னும் கமர்ஷியல் ஆகாத ஒரு இடம். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் அப்புறம் மற்ற கடைகள் அதெல்லாம் இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் கண்டிப்பாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் குவாய்ட்டாகவும் இருக்கிற ஒரு இடம் இது. க்ளவுட்ஸுக்கு நடுவில் தான் நம்ம இருந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபுட்டேஜில். பியூட்டிஃபுல்லாக இருந்தது, உண்மையிலே பியூட்டிஃபுல். நேம் வந்து ரொம்ப ஆப்டாக வச்சுருக்காங்க, மேகமலை அப்படின்றது. பர்ஃபெக்டான நேம் இந்த இடத்துக்கு. ஸோ இந்த பேச்சியம்மாள் ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட்டோம். இங்கே மெனுலாம் கிடையாது, சிங்கிள் ஐட்டம் தான். இதே மாதிரி இன்னும் ஒரு கடை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேகமலையிலேயே. ஸோ இங்கே வெல்கம் டு மேகமலை அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்காங்க, நியரஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு. அது வந்து நான் பிக்சராக போடுறேன், பாருங்கள். அதாவது மேகமலையே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கன்சிடர் பண்ணல. அது பக்கத்தில் இருக்கிற ஏரியா தான் நிறைய வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றாங்க. இங்கே சின்ன சுருளி தான் இங்கே இருக்கிறதுலேயே கொஞ்சம் கிட்ட அப்படின்றது தெரியுது இந்த போர்டில் இருந்து. சுருளி தூரமா ப்ரோ? சுருளி தூரம் தானே. தேனிப்பட்ட சோத்துப்பாறை கொஞ்சம் கிட்ட தான். இன்கிரெடிபிள் இந்தியாவோட போர்டு அது. தமிழ்நாடு டூரிசம். முக்கியமான விஷயம் நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். மேகமலையில் சுத்தமாக வந்து டவரே கிடைக்காது. ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்ல இருக்கும்போது எனக்கு 4G சிக்னல் கிடைச்சது காலையில். பட் அதுக்கப்புறம் சுற்றி எங்கே தேடினாலுமே எனக்கு எங்கேயுமே டவரே கிடைக்கல. இது நான் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துல இந்த எஸ்டேட்டில் வந்து ஒரு லேண்ட்லைன் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் நான் கால் பண்ணி வீட்டுக்கு பேச போகிறேன். பட் மற்றபடி டவரே கிடையாதுங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர்ட் ஆவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த காஃபி எஸ்டேட்குள்ளே போயிட்டுருக்கோம். சும்மா ஒரு ஈவினிங் ஹைக்கு தான். நல்ல ஸ்ட்ரீம்ஸோட சத்தம் கேட்குது. அதனால் பார்த்துட்ருக்கோம் எங்கே இருக்குது தண்ணி ஓட்டம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து காஃபி பிளான்ட்ஸு. பாருங்கள், அங்கே காஃபி பிளான்ட்ஸ் இருக்குது. நீங்கள் போகிறீங்கன்னா இந்த மாதிரி தனியெல்லாம் போய் காட்டில் தொலைஞ்சு போயிடாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னும் ப்ரோ பாம்பு தோல்லாம் இருக்குது. இந்த ஸ்டே மேனேஜர் வந்து இருட்டானதுக்கப்புறம் நடக்காதீங்க, சிறுத்தை நடமாடம் இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம வரும்போது யானை கூட பார்க்கல. மேகமலையில் எல்லா இடத்துலையும் இந்த பூ தான் வந்து இருக்குது, நிறைய இருக்குது இந்த பூ. இது என்ன பூ அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நீங்கள். இப்படி அழகான ஒரு வியூ ரசிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருந்தோம். சடனாக ஒரு மூவ்மெண்ட் தெரிஞ்சது மரத்துக்கு நடுவில். அதான் என்னென்ன ஜூம் பண்ணி நான் பார்த்துட்ருக்கேன் ஃபோனில். பாருங்கள், எங்கே ப்ரோ இருக்குது? வால் தொங்கிட்டு இருக்கா. நாங்கள் பார்த்தது
ஒரு லயன் டெய்ல்டு மெக்காக், அதாவது சிங்கம் வால் குரங்கு. உங்களுக்கு வீடியோவில் தெரியல, ஆனால் அது ஒரு மனுஷன் அளவுக்கு பெருசாக இருந்தது. இந்த ஸ்பீசிஸ் மேகமலையில் நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதை பற்றி ஒரு அழகான டாக்குமெண்ட்ரி இருக்குது, நீங்கள் போய் யூடியூப்பில் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து இங்கே குக் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் நம்ம மத்தியானமே வந்து வெளியே தான் சாப்பிட்டோம். இப்போ ஈவினிங் டீக்கு என்ன பண்ணுறதுன்னா, நம்ம வந்து ஸ்டவ் எடுத்துன்னு வந்துருந்தோம் வீட்டில் இருந்து. குட்டியாக ஒரு காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் நைட் எப்படியும் இங்கே தான் நம்ம மேகி செய்யணும். ஸோ நம்மளோட யூஸ்வல் ஸ்டவ் செட்டப்பு, நம்மளோட கேஸ் கேனிஸ்டர் இருக்குது, நம்மளோட பாக்கெட் ஸ்டவ் இருக்குது, அப்புறம் இதில் எல்லாமே ஃபிட் ஆகிரும். காஃபி, லைட்டர், மேட்சஸ் இதெல்லாம் அதில் இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கு அந்த ஒரு சூடான காஃபியும் அந்த கான்வர்சேஷனும் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. காஃபி மட்டும் இல்லை, டின்னரும் இதிலே தான் செய்ய வேண்டியது இருந்தது. ஏன்னா கடலாம் இங்கேருந்து ரொம்ப தூரம், அப்புறம் இருட்டில் இங்கே வண்டி ஓட்டுறது சேஃபும் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு டீப் ஸ்லீப் தூங்கி. ஆனால் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். இருந்தாலும் எழுந்து விண்டோவிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஃபாகு. கீழே பாருங்கள், மாற எப்படி அழகாக நிற்கிறான். உங்களுக்கு உங்கள் பைக்கில் அந்த ஃபீலிங் இருக்கான்னு தெரியல, ஆனால் எனக்கு எப்பவுமே என் பைக்கை பார்க்கும்போது, அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அட்ராக்ட் ஆன ஒரு அந்த ஃபீலிங் எப்பவுமே இருக்குது. இப்போ வந்து நல்லா சன் வந்துருச்சு. ஆக்சுவலாக 8:20 ஆகுது. 5 o'clock அலாரம் வச்சுருந்தேன் கிளம்புறதுக்கு. பட் நல்ல தூக்கம், கிளைமேட் வேறு சூப்பராக இருந்ததுனால நல்லா தூங்கிட்டோம் 2 பேருமே. கொஞ்சம் லேட்டு, ஆனால் பரவாயில்ல, அவ்வளோ ஃபாக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ போகும்போது நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரி சார், பார்க்குறோம். இது பாருங்கள், இதுதான் வந்து காஃபி கிரைண்டிங்காக. இதில் வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துருவாங்க. காஃபி சீட்ஸும் அந்த பழுப்பு, அந்த மீதி ஐட்டம்ஸ்லாம் வந்து வெளியே போயிடுமா. காஃபி கொட்டை மட்டும் இந்த பக்கம் வந்துடுமா. அதுதான் இது மெஷினு. வேறு லெவலாக இருக்குது இந்த ஹேர்பின் பென்ஸு. இந்த ஹேர்பின் பென்ஸ்லனா இந்த தார் ரோடு இல்லை, வித்தியாசமாக இந்த பேவர் பிளாக்ஸ் இருக்குது. அது வந்து சில இதெல்லாம் தூக்கிக்குது லோடு வரும்போது. மேபி மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் போட்டிருப்பாங்க. ஸோ மேகமலை ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லா இருந்தது. ஜென்ரலி இந்த கிளைமேட் நல்லா இருந்தது. ஸோ ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெருசாக இங்கே கிடைக்காது உங்களுக்கு. ரெசார்ட்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. எல்லாமே எஸ்டேட் ஸ்டே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மேகமலை கீழே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வெறும் மேகமலை டே ட்ரிப் மாதிரி சுற்றி பார்த்துட்டு திருப்பி வேணால் ரிட்டர்ன் போயிட்டு வேறு ஃபால்ஸ் அதெல்லாம் இருக்குது. நான் கூட மேகமலை கிட்டே இருந்து விசிட் பண்ணுற பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தேன் பாருங்கள். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற இடங்கள்லாம் நீங்கள் விசிட் பண்ணலாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா. ஸோ அதுதான் கைஸ், இப்போ நம்ம போகிற வழியில் வந்து விண்மில்ஸ் இருக்கிற ஏரியா ஒன்று வரும். ஸோ அந்த இடத்த வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த ரோட்ஸோட கர்வ்ஸை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க, நான் பண்ண மாதிரி. அது ஒன்று சொல்லுவாங்கள்ல, பயணன்றது நம்ம ஒரு புது இடத்த கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளை பற்றி நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறது, அந்த தேடல், அதுவும் பயணத்தில் ஒரு பங்கு தான். இந்த ரோட்ஸில் வேறு யாரும் இல்லாமல் நம்ம வண்டி மட்டும் இருக்கும்போது எனக்கும் அந்த மாதிரி சில தாட்ஸ் தான் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் அன்பிளான்டு ட்ரிப் எனக்கு ரொம்பவே தேவைப்பட்டுச்சு அந்த டைமில். பாருங்க, 2 பக்கமும் வந்து திராட்சை தோட்டம், அவ்வளோ திராட்சை தோட்டம் இருக்குது. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா விண்மில்ஸ் எனக்கு தூரத்தில் தெரியுது. ஸோ நம்ம கிட்ட போகிறோம். அழகான காட்சியாக இருக்கும். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னே தெரியல, ஆனால் எனக்கு இந்த விண்மில்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். மேபி அதோட பிரம்மாண்டமான ஹைட்டாக இருக்கலாம், மேபி அதோட ஸ்லோவாக ரொட்டேட் ஆகிற மோஷன்,
மேபி அந்த ஹியூமன் இன்ஜினியரிங் எஃபர்ட்ஸ்னால் இயற்கையிலேருந்து க்ளீனான எனர்ஜி உருவாக்குற விஷயமாக கூட இருக்கலாம். ஒரு தனி அழகில் என்றைக்காவது விண்மில்குள்ளேயும் போய் மேலே ஏறி பார்க்கணும். இந்த ரூட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குது. மேகமலையிலேருந்து தேனி போகிற ரூட்டு வண்டர்ஃபுல். நம்ம வந்து வீரபாண்டி ஆறு பக்கத்தில் இருக்கும். அழகாக இருக்குது. இது என்ன ப்ரோ வாத்தா? இது என்னது? இது நீர் காக்காவா? வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் குரூப்பாக போயிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு வருது. மீன் பிடிச்சிட்டு வரும் போல் இருக்குது. அழகாக இருக்குங்க. பறக்குது, கொஞ்சம் தூரம் போயிட்டு உட்காருது, அப்புறம் அங்கே தேடுது. எதிர் நீச்சல் அடிக்கிறது கஷ்டம் இல்லை, அதனால் வசதிக்கு வந்து பறந்துக்குது. நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பறவையை பார்க்குறேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு பேர் த இண்டியன் கார்மரண்ட் அப்படின்னு. இது மெயினாக இந்தியாவும் ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் இருக்கும் போல். நீங்கள் இதை முன்னாடி பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம விஸ்வா வந்து ட்ராப் பண்ணிட்டோம் தேனியில். இங்கேருந்து நம்ம வந்து சென்னைக்கு கிளம்ப போகிறோம். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர்ஸ் காட்டுது, 7.5 hours ஏதோ காட்டுது. இப்போ வந்து ஸ்கைஸ் வந்து ரொம்பவே கிளியராக இருக்குது. நான் மேகமலைக்கு வரும்போது ரொம்பவே வந்து க்ளவுடியாக இருந்தது. அது வந்து வேறு வைபாக இருந்தது. இப்போ வந்து கிளியர் ஸ்கைஸ். ஸோ ரிட்டர்ன் போகும்போது வியூஸும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ டிராஃபிக்கில் இருக்கோம். அப்படியே ஜம்ப் கட் பண்ணிவிட்டு ஹைவேஸ்க்கு போயிடுவோம். ஹைவேஸ்னாலே ஜென்ரலி ரொம்பவே போரிங். ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எடுத்துக்கிட்டே போகும்போது எனக்கு அதில் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கிடைக்குது. என்னதான் பண்ணாலும் ஒரு லெவலுக்கு மேலே தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. செம்மையாக தூக்கம் வருது. அதனால் நான் இங்கே பாட்டு ஹைவேஸில் வரும்போது நிப்பாட்டிட்டு குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு கிளம்ப போகிறேன். தூக்கம் போச்சு, ஆனால் சில நண்பர்கள் கிடைச்சாங்க. அவங்களோட செட்டப்பை பார்த்துட்டு மோட்டோ விளாகரா நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கூட பேசுனதில் எனக்கு தூக்கம் போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் சரி ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம நின்று அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். திருப்பி படுக்கல, பார்ப்போம் திருப்பி தூக்கம் வருதான்னு. நம்ம வந்து திருச்சி கிராஸ் பண்ணுறோம். ஃபேமஸான காவேரி நதி மேலே இருக்கிற பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கோம். இங்கே என்ன இருக்குது? தேங்காய் பூ. அது நீங்களும் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஹைவேஸில் தேங்காய் நாரோட இந்த மாதிரி வச்சுருக்கிறத? தேங்காய் பூ அதில் இருக்கிற பூ மட்டும் தான் கொடுப்பீங்களா? தேங்காய் நீங்கள் எடுத்துப்பீங்களா? தேங்காய் சாப்பிடக்கூடாதுங்க. இது நாட்டுச்சக்கரை கொடுக்குறோம் வேணுங்களா? இதில் செம ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். ப்ளஸ் டேஸ்டியாக வேறு இருந்துச்சு. ஏன்னா அதில் நாட்டு சக்கரைலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அந்த அக்கா. நானும் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே லஞ்சை வேறு ஸ்கிப் பண்ணிட்டேன். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணி அப்படியே ஹைவேஸில் ஒரு ஸ்ட்ரெச் அடித்தா கொஞ்சம் நேரத்தில் வந்து சன்செட் ஆச்சு. அழகான சன்செட். 2 சைட்லேயுமே பச்சை பசேல்னு வயல். அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பயணம் என்ஜாயபுளாக ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்திருக்கும்னு. அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.